வணக்கம், வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த். மூட்டு வலி, முதுகு வலி, உடல் வலி, வாய் பிடிப்பு, சளி இது எல்லாத்துக்கும் நான்வெஜ் சாப்பிட்றாங்கன்னா ஆட்டுக்கால் சூப் வச்சு குடிக்கலாம். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த முடவாட்டுக்கால் சூப். ஆட்டுக்கால் சூப் டேஸ்ட்லேயே இருக்கும். பாருங்கள், இதுதான் முடவாட்டுக்கால் கிழங்கு. கிழங்கு அப்படின்னோடனே நம்ம மண்ணுக்கு அடியில் இருக்கிற கிழங்கு அப்படின்னு நினைக்கலாம். இது அப்படிலாம் கிடையாது. மலை பிரதேசங்களில் மலை உச்சியில் 2 பாறைகளுக்கு நடுவில் வளரும். அதுபோக பெரிய மரங்களில் ஒட்டுண்ணியாக சார்ந்து வாழும். இது பார்க்குறதுக்கு ஆட்டுக்கால் மாதிரியே தான் இருக்கும். ஆட்டுக்கால் எப்படி ரோமா இருக்கோ அதே மாதிரி தான் இதுக்கு மேலேயும் சாஃப்டான இந்த மாதிரி ரோமா இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம கையினால் ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு கத்தினால் நம்ம தோல் சீவிடலாம். தோல் சீவினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்க்குறதுக்கு இஞ்சி மாதிரியே தான் இருக்கும். அதே மாதிரி தான் இதில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும். 4 பேர் அல்லது 5 பேருக்கு நம்ம சூப் செய்யணும் அப்படின்னா இந்த கிழங்குல பாதி அளவு இருந்தாவே போதும். நான் இப்போ இந்த ஒரு கிழங்கு முழுசாக போட்டு தான் சூப் செய்ய போகிறேன். அதனால இன்னொரு கிழங்கு நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். முதல்ல இந்த கிழங்கு நம்ம நல்லா தோல் சீவி எடுத்துடலாம். இந்த முடவாட்டுக்கால் கிழங்குக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு கிழங்கு இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. அந்த கிழங்கோட பலன்கள் நிறைய பேருக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காகவே எங்கள் அண்ணி கொல்லிமலை போயிருக்கும்போது நம்ம வீடியோவில் செஞ்சு காமிக்கணுங்கிறக்காகவே எனக்காக ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. உங்களுக்கு கத்தினால் தோல் சீவுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பீலர் மூலமாக கூட தோல் சீவிக்கலாம். அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி தோல் சீவி தண்ணியில் நல்லா 2 தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இஞ்சி மாதிரியே இருக்குது அப்படின்னு. இப்போ இதை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு அதில் நீர்ச்சத்து இருக்குது அப்படின்னு. இது அப்படியே நம்ம போட்டு வேக வைக்கிறத விட இதை அரைச்சி நம்ம சூப் செஞ்சோம்னா அதனோட சத்துக்கள் இன்னும் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அதனால் நான் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூட 1.5 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 10 சின்ன வெங்காயம், அப்புறம் 6 பல் பூண்டு, ஒரு சிறு துண்டு இஞ்சி, அப்புறம் வாசனைக்காக ஒரு சிறு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி விடாமல் பல்ஸில் ஒரு 2-3 சுற்றி எடுத்துக்கலாம். அதிலே இது நல்லா கோர்ஸாக இந்த மாதிரி அரைஞ்சி வந்துடும். முடவாட்டுக்கால் சூப் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம தேவையான எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சிட்டோம். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக முடக்கத்தான் கீரை, தூதுவளை, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, முருங்கைக்கீரை இது எல்லாம் தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய கடாயில் 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம எடுத்துருக்க அந்த சின்ன கிழங்குக்கு இந்த 2 லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த முடவாட்டுக்கால் கிழங்கை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம இந்த பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க அந்த கீரை வகைகளையும் சேர்த்துக்கலாம். நம்ம மாடி தோட்டத்தில் அந்த கீரை வகைகள் இருந்ததுனால இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து கூட இந்த சூப் நீங்கள் ரெடி பண்ணலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்பு முதல்ல அதிகமாக சேர்த்துட வேண்டாம். ஏன்னா நம்ம சேர்த்துருக்க 2 லிட்டர் தண்ணி 1 லிட்டர் தண்ணியாக வற்றுற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். அதனால் கடைசியில் பார்த்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க 2 லிட்டர் தண்ணி இப்போ 1 லிட்டர் தண்ணியாக வர்ற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட்டுருக்கோம். இப்போ நல்லா கொதித்து அதனோட சத்துக்கள் எல்லாம் அந்த தண்ணியில் நல்லா சார்ந்து இருக்குது. இந்த டைம் நம்ம உப்பை செக் பண்ணி பார்த்து தேவைப்பட்டால் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த முடவாட்டுக்கால் கிழங்குக்கு இன்னொரு பேர் சைவ ஆட்டுக்கால் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஆட்டுக்கால் சூப் குடித்தா என்ன ஒரு டேஸ்ட் கிடைக்குமோ அதே டேஸ்ட் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்லையும் கிடைக்கும். அதே மாதிரி தான் இருக்கும். இந்த சூப் தொடர்ந்து 10லேருந்து 15 நாட்கள் வரைக்கும் நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டால் முடக்குவாதம், அந்த மூட்டு வலிக்கெலாம் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். அப்புறம் கழுத்து வலி, தோள்பட்டை வலி, முதுகுவலி இது எல்லாத்தையுமே குணப்படுத்தும். இதை எடுத்துக்கிறனால எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது. மூட்டு வலியோட ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம முடவாட்டுக்கால் சூப்பை அடிக்கடி எடுத்துக்க ஆரம்பித்தோம்னா மூட்டு வலியை நம்மளுக்கு வராமலே தவிர்த்துடலாம். மூட்டு வலி, முடக்குவாதத்துக்கு இது ஒரு நல்ல மருந்தாக இருந்தாலும் உடல் அசதி, அப்புறம் ஒரு சில பேர் குளிர்காலத்தில் இந்த நரம்பு சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இந்த கிழங்குக்கு நீர்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால இது 6 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது. நம்ம வீட்டில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மலைப்பிரதேசத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு இப்போ நிறைய பேர் அங்கேருந்து வாங்கிட்டு சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி பெரிய பெரிய ஊர்களெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எங்கே பார்த்தாலும் அதை மிஸ் பண்ணாமல் வாங்கி இந்த மாதிரி முடவாட்டுக்கால் சூப் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.